Hi friends, welcome back to Kavitha Samayal. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எல்லா ரெசிபியோட டீட்டெயில்ஸும் தந்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு டைட்டில் இருக்கும் இல்லைங்களா, அது பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்குது, அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரிப்ரேஷன் மெத்தட் எல்லாமே வரும். அதுதான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டி அண்ட் சூப்பரான சால்னா பார்க்க போகிறோம். பிளெயின் சால்னா இதுதான் பேஸ். நீங்கள் இது வெஜிடபிள் சால்னா, சிக்கன் சால்னா எல்லாமே செய்யலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலில் ஏற்கனவே பரோட்டா ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு அதில் சொல்லியிருப்பேன். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 இன்ச் பட்டை சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும், அப்போ தான் சால்னா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் கல்பாசி. கசகசா, கல்பாசி, தேங்காய் இதெல்லாம் இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த அளவுலேயே நீங்கள் சேர்த்திக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட 10-12 முந்திரி பருப்பு நம்ம சேர்த்திக்கணும். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கணும். உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் சேர்த்துனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சோம்பு, சீரகம், மிளகு சேர்த்துனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் மற்ற இன்க்ரீடியன்ட் ஃபுல்லாக சேர்த்துனேன். எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஏன்னா அந்த கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் கரிஞ்சிடும். 2 நிமிஷம் வதக்கிட்டு அதை அரைச்சிடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச் பட்டை சேர்த்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்திட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதையும் நீல வாக்கில் நறுக்கி சேர்த்திருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு அது வதங்கினதும் வெறும் வெங்காயம் தக்காளியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். பச்சை மிளகா, அந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் நம்ம சேர்த்திக்க வேண்டாம். வெறும் அந்த வெங்காயம் தக்காளியை மட்டும் வதக்குனதை இந்த அளவுக்கு நான் எடுத்துட்டேங்க. கிட்டத்தட்ட முக்கால்வாசி நான் எடுத்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு வதக்கணும் இல்லைங்களா, சோம்பு, சீரகம், மிளகு, தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு அந்த கலவையோட இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்தி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை உள்ளே கலந்துட்டேன். அது கூட 1 கப் தண்ணி சேர்த்து அதையும் கலந்துட்டேன். இப்போது 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. காரம் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்பதாங்க. உங்களுக்கு நல்லா காரம் பிடிக்கும்னா நல்லா சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபி நல்லா காரசாரமாக, நல்லா கரம் மசாலாவோட வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரை மூடி ஒரு 2-3 விசில் வச்சுட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் குக்கரை மூடாமல் அப்படியே கூட கொதிக்க வைக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியானது. இது நல்ல தளன்னு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, புரோட்டா, இட்லி, தோசைக்கெல்லாம் செமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கவிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.